OnePlus Nord 3 full review, please. OnePlus Nord 3 full review. OnePlus Nord 3 எப்போ? Please just OnePlus tell me. Nord 3 review. OnePlus Nord 3 full OnePlus Nord 3 full review. நான் ரெடி தான் வரவா. என்னெல்லாம் கிரிஞ்சு பண்ண வைக்கிறடா என்ன வச்சு. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, Nord 3 வந்துருச்சுங்க. இது ரெடியா இருக்கு, வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் இந்த வீடியோல இந்த போனோட அன்பாக்சிங் பண்ண போறோம். அப்புறம் ஒருத்தவங்க வந்து கான்ஸ்டன்டா கிட்ட இருக்காங்க, Nord 3 ரிவ்யூ, Nord 3 ரிவ்யூ, Nord 3 ரிவ்யூ. அவங்களுக்காகவே ஸ்பெஷலா, வேற யாரும் பார்க்கலனா அவங்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த அன்பாக்சிங் அண்ட் டீடைல் ரிவ்யூ ஆஃப் த போன் இன்னைக்கு நாங்க பண்ண போறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத், பின்னாடி இருக்கிறது அர்ணவ், என்ன வச்சு கிரிஞ்ச் பண்றேன். இதான் Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஓகே, லெட்ஸ் டேக் a look at the box. Quick unboxing பண்ணல இன்னைக்கு. பெரிய பாக்ஸ் தான் எப்பவுமே as usual. Keep that to the side. Oh, nice. Kinder Loop, president of OnePlus ல இருந்து ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் போட்டிருக்காங்க. And what is this? Oh, இது ஒரு கோஸ்டர் மாதிரி தெரியுதுங்க. Very good quality coaster actually. வீட்ல வச்சுக்கலாம். Pretty much everything you could ask for. All right, the Nord 3 box is here. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா Nord 3 வந்து Nord Ace 2V ஓட rebranded version-ஆ globally இந்தியால லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Finally அதான் வந்திருக்கு. பட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தலாமா? Okay, the lid comes out. Oh, nice. Nord sticker, SIM ejector tool, membership card for Red Cable Club, quick guide, safety guide. Okay, இது ஒரு soft silicon TPU case. நல்ல குவாலிட்டியா இருக்கு. கலர் மேட்ச் பண்ணிருக்காங்க. It's very good. Now for the phone, side la வைப்போம். We'll take a look at that. But first charger cable என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தலாம். 80 watt super VOOC charger, of course, and type A to type C red cable signature. All right, let's take a look at the phone. நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு, பிரீமியமா இருக்கு. டிசைன் லுக்ஸ் வெரி குட். கலர் அழகா இருக்கு கண்டிப்பா. ஆனா கிளாசி ஃபினிஷா இருக்கு கண்டிப்பா. இதுல எஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நிறையவே வருதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிலிகான் கேஸ் போட்டு பார்த்தலாமா எப்படி இருக்குன்னு. ஓ வாவ், ஃபிட் செமையா இருக்குங்க. வெரி நைஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல கேஸ் வந்து பாக்ஸ்ல கொடுக்கிறது இப்போ ரேர் தான். ஸோ ஐ ரியலி லைக் தட். தேங்க்யூ OnePlus. டிசைனை பத்தி பேசணும்னா, உங்களுக்கு வந்து பாக்ஸி டிசைன் கொடுத்துறாங்க. பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் சைட்ல. பின்னாடி வந்து உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து உங்களுக்கு டிராகன் ட்ரெயில் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சி 2.0 போர்ட் இருக்கு, ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, அப்புறம் மேலேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் இருக்கு, அப்புறம் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் இருக்கு. சைடுல பாத்தீங்கன்னா பவர் பட்டன், மேலேயே அலர்ட் ஸ்லைடர் வேற கொடுத்துருக்காங்க. வாவ், தட்ஸ் குட். அப்புறம் இந்த பக்கம் வால்யூம் ராக்கர் இருக்கு. கீழ ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே வேற இருக்கு. சிம் கார்டு ட்ரே பார்த்தலாம். சிம் கார்டு கண்டிப்பா டுவல் நானோ சிம் கார்டு தான் இருக்கும். ஆஃப் கோர்ஸ் OnePlus மெமரி கார்டு எடுத்து வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸ்லிம்மா தான் இருக்கு. ஃபோன் லைட்டா இருக்கு. கையில பிடிக்கிறதுக்கு இன் ஹேண்ட் ஃபீல் இஸ் வெரி குட். ஒரு தடவை வே பண்ணி பார்த்தலாம் எவ்வளவு இருக்கு வெயிட்னு. லெட்ஸ் செக் தட் குவிக்லி. 194.2 அண்டர் 200 கிராம்ஸ் இருக்கிறதுனால தட்ஸ் வெரி குட். டிசைன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு கிடைக்காது. டிஸ்பிளே பத்தி பேசணும்னா, உங்களுக்கு ஒரு ஃபிளாட் 6.74 inch 1.5K ரெசல்யூஷன் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh ரேட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த 120 Hz refresh rate நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க டெஸ்ட் பண்ணும்போது 40 Hz to 120 Hz வந்து டைனமிக்கலி ஸ்விட்ச் ஆயிக்கும். என்ன கான்டென்ட் ப்ளே ஆகுது போன்ல அது பொறுத்த மாதிரி ஸ்விட்ச் ஆயிக்கும். அதுவும் இல்லாம டிஸ்ப்ளே உங்களுக்கு HDR10+ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்லயும் HDR சப்போர்ட் இருக்கு, யூடியூப்லயும் இருக்கு. HDR டியூனிங் கூட நாங்க பார்த்தப்போ டிஸ்ப்ளே வந்து சூப்பரா பண்ணுதுங்க. ஹைலைட்ஸ் ஷேடோஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கலர் அக்யூரசி கூட நல்லா மெயின்டைன் பண்ணுங்க டிஸ்ப்ளேல. அதுவும் இல்லாம பிரைட்னஸ், பீக் பிரைட்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா 1450 nits பீக் பிரைட்னஸ் இருக்கு. வெளியே எடுத்துட்டு போகும்போது சன்லைட் லெஜிபிலிட்டி, சூரிய வெளிச்சத்துக்கு கீழே டிஸ்ப்ளே இஸ் வெரி வெரி கிறிஸ்ப். எல்லாமே நீங்க கிளியரா படிக்கலாம், நோ ப்ராப்ளம். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் a very very good டிஸ்ப்ளேங்க இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. அப்புறம் டிஸ்ப்ளேக்குள்ளே உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துறாங்க. அந்த இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நீங்க பாத்தீங்கன்னா ஓயோ சான்ஸ் இல்ல, செம்ம ஃபாஸ்ட் டு அன்லாக். OnePlus ஓட இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, நோ ப்ராப்ளம் தேர். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்டிக் ஃபீட்பேக் நீங்க பாத்தீங்கன்னா டைப் பண்ணும்போது ஓ ஹாப்டிக்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அந்த ஃபீச்சர் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் has been tuned really well. டைட்டா இருக்கு, கிறிஸ்பா இருக்கு. இட்ஸ் வெரி வெரி குட். பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு உள்ள வந்து Dimensity 9000 சிப் கொடுத்திருக்காங்க. LPDDR5X RAM and UFS 3.1 ஸ்டோரேஜும் கிடைக்கும். வேரியன்ட் வந்து OnePlus ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 8 128GB, 16 256GB. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Dimensity 9000 நாங்க வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் பண்ணிருக்கோம். Antutuல உங்களுக்கு 9.5 lakh மேல ஸ்கோர் கிடைச்சிரும். Geekbench ஸ்கோர்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா Snapdragon 7+ Gen 2 ஸ்கோர் இருக்குல்ல, Poco F5 குள்ள இருந்த சிப் அதோட கம்பேரபிளா இருக்கு. அப்புறம் Dimensity 9000
சொல்லிட்டு CPU throttle test நாங்க ஒன்னு ரன் பண்ணுவோம். CPU வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணுவோம். 40 த்ரெட் எங்கேஜ் பண்ணிட்டு 30 மினிட்ஸ்க்காக கண்டினியூஸா ரன் பண்ணுவோம். அதை ரன் பண்ண போது எங்களுக்கு 75% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது, which is good enough, not too bad. 80% மேல இருந்தா வெரி குடா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஜென்ஷன் இம்பாக்ட் ஒரு 30 நிமிஷம் விளையாடி பார்த்தோம். அந்த கேம் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ண விரும்புறீங்கன்னா 23 GB டேட்டா இருக்குங்க. அதுல ஆஃப் கோர்ஸ் கிராஃபிக்கலி ரொம்ப இன்டென்சிவா இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் த கிரைசிஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் கேமிங். நான் பிசி கேமர்ஸுக்கு கண்டிப்பா தெரியும் நான் என்ன சொல்றேன். இந்த ஜென்ஷன் இம்பாக்ட் 30 மினிட்ஸ் நாங்க டெஸ்ட் பண்ணி அதோட ஃப்ரேம்ஸை புஷ் பண்ணப்போ ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணோம். 57 frames per second ஆவரேஜ் ஃப்ரேம் ரேட்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. ஆனா ஃபோன் டஸ் கெட் ஹாட். ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் இருக்குங்க. தெர்மல் எஃபிஷியன்சி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அரௌண்ட் 45 to 47 டிகிரிஸ் வரைக்கும் ஹீட் ஆகுது OnePlus Nord 3. அவ்வளோ டெம்பரேச்சர் போகக்கூடாது. ஐடியலி 42 டிகிரிஸ் 43 டிகிரிஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். OnePlus அதை பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபியூச்சர் அப்டேட்ல நான் நம்புறேன். பார்ப்போம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த தெர்மல் எஃபிஷியன்சினால பேட்டரி லைஃப் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து நான் ரெகுலர் யூசேஜ் பண்ணேன். ஒரு 2-3 தடவை கண்டினியூஸா ஃபுல் ரன்ஸ் பண்ணப்போ எனக்கு 5 மணி நேரம் தான் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. அப்படின்னா ஒரு ஃபுல் டே சார்ஜ் தாங்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க கண்டிப்பா சார்ஜ் போட்டே ஆகணும். இது வந்து ஆவரேஜ் பேட்டரி லைஃப்னு நான் சொல்லுவேன். ஒரு 6 hours 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் இருந்தா கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்குங்க. ஆனா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 80 வாட் சார்ஜர் உள்ள கொடுத்திருக்கனால உங்களுக்கு 0 to 100 வந்து 34 மினிட்ஸ்ல நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஏர்டெல் அண்ட் ஜியோ நீங்க பாத்தீங்கன்னா 5G பெர்ஃபார்மன்ஸ் OnePlus Nord 3ல சூப்பரா இருக்குங்க. நோ ப்ராப்ளம் தேர். ஆனா ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன் ரீசென்ட்லி. Nord 3 ரிலேட்டடா இல்ல, ஆனா நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா ஜியோ 5G வந்து இப்பலாம் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நல்லா இல்ல. அப்படி உங்களுக்கு தோணுதா? ஸ்பீட்ஸ்ல அவ்வளவு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். டெஸ்ட் பண்ணும்போது நான் இதை நோட்டீஸ் பண்ணேன். Nord 3யோட இயர் பீஸ் குவாலிட்டி இருக்குல்ல, இட்ஸ் வெரி குட்ங்க. கால்ஸ் எடுக்கும்போது அப்படியே கிறிஸ்டல் கிளியரா நறுக்குன்னு உங்களுக்கு சவுண்ட் கேட்குங்க. கேமரா பத்தி பேசலாமா? Nord 3ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி Nord Ace 2Vயோட ரீபிராண்ட் தான் நான் சொன்ன மாதிரி. ஆனா Ace 2Vல வந்து சைனால உங்களுக்கு 64 MPயோட ஆம்னிவிஷன் சென்சர் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம அதுல ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS கூட இல்ல. ஆனா OnePlus ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இந்தியா Nord 3க்காக அவங்க வந்து 50 MP Sony IMX 890 சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க வித் OIS. அது ஏன் நல்ல விஷயம் நான் சொல்றேன் தெரியுமா? அதே சென்சர் தான் உங்களுக்கு OnePlus 11Rலயும் கிடைக்கும். அதே சென்சர் தான் உங்களுக்கு OnePlus 11லயும் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. 2 MP மேக்ரோ கேமரா இருக்கு. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. நாங்க டெஸ்ட் பண்ணும்போது பிக்சர் ஷூட் பண்ணும்போது பிக்சர்ஸ் ரொம்ப டீடைல்டா இருக்கு. HDR பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு. ஆனா ஒரே விஷயம் என்னன்னா கலர்ஸ் வந்து ஆக்யூரேட்டா இல்ல, கொஞ்சம் சேச்சுரேட்டடா இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு வந்து பஞ்சியா பிரைட்டா வைப்ரண்டா இருக்கு. நிறைய பேர் வந்து இப்படியே டைரக்டா சோஷியல் மீடியாக்கு அப்லோட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சு போகும் கண்டிப்பா. அப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி ஷூட் பண்ணும்போது பிக்சர்ஸ்ல கிறிஸ்பா இருக்கு. ஏன்னா ஸ்கின் டோன்ஸ் வந்து கரெக்டா இல்ல, அது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் இட்ஸ் குட் லுக்கிங். போர்ட்ரேட் மோட்ல வந்து OnePlus Nord 3ல கண்டிப்பா OnePlus இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. எட்ஜ் கட் அவுட் ஆகட்டும், பிளர் ஆகட்டும், எல்லாமே பாக்குறதுக்கு இப்போ ரொம்ப அழகா இருக்குங்க. அப்புறம் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த IMX 890 பிரைமரி கேமரா இருக்குல்ல, லோ லைட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா இன்னொரு விஷயம் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது வந்து செல்ஃபி பிக்சர்ஸ். செல்ஃபி கேமரா வச்சு பிக்சர்ஸ் எடுத்தப்போ டீடைல்ஸ், HDR பெர்ஃபார்மன்ஸ், போர்ட்ரேட் மோட், லோ லைட்ல செல்ஃபி கேமரா OnePlus Nord 3ல 16 MP செல்ஃபி கேமரா இஸ் வெரி குட். டாப் ஆஃப் தி லைன். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அதே சமயத்துல ஓகேன்னு நான் சொல்றேன். பிரைமரி அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பிக்சர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி கூட மெயின்டைன் பண்றது இல்ல. அல்ட்ரா வைட்ல வந்து HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா இல்ல. டீடைல்ஸ் கூட ஓரளவு தான். லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் கூட ஓகேன்னு தான் சொல்லலாம். அந்த 8 MP அல்ட்ரா வைட் வந்து ஓகே கேமரா தான் சொல்லுவேன். அப்புறம் 2 MP மேக்ரோ அது என்ன வேஸ்ட் தான். நான் யூஸ் பண்றது இல்ல, நீங்க யூஸ் பண்றீங்களா? பிரைமரி கேமரா பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன், கரெக்ட் தானே? ஆனா வீடியோ குவாலிட்டி தான் கொஞ்சம் ஸ்லைட்லி டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் நான். ஏன்னா 4Kல நீங்க 60 FPSல ஷூட் பண்ணாலும் 30 FPSல ஷூட் பண்ணாலும் உங்களுக்கு OIS வச்சு நல்ல ஸ்டெபிலைசேஷன் கிடைக்காது. OIS பிளஸ் EIS வேணும். உங்களுக்கு ஸ்டெபிலைஸ்ட் ஃபுட்டேஜே வேணும்னா 1080p 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணோம். அதுல அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு 1080p 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் தான் கிடைக்கும். ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு EIS கிடைக்காது. சோ ஓவராலா கேமரா பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. மத்ததெல்லாம் யூ ஸ்டில் ஹேவ் டு வொர்க் வித் இட். ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா மேபி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நான் என்ன பண்றேன்னா எல்லா போட்டோஸையும் வீடியோஸையும் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். நீங்களே போய் பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுது, உங்க கருத்து என்னன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலி சாஃப்ட்வேர் பத்தி பேசணும்னா OnePlus Nord 3ல தடவை OnePlus வந்து Oxygen OS 13.1 based on Android 13 கொடுத்திருக்காங்க. இப்போ Oxygen OS 13.1 நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன ஸ்பெஷலா புதுசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒன்றும் பெருசா இல்லங்க. Zen மோட்ல சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. கேம் அசிஸ்டன்ட்ல சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா Zen மோட்ல இப்போ வந்து நீங்க Zen ப்ராக்ரஸ் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல பார்க்கலாம். ஓகே, ஒரு கிமிக்ஸ் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஆனா Oxygen OS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட்ங்க. ஸ்மூத்தா இருக்கு, கிறிஸ்பா இருக்கு, ப்ளோட்வேர் கம்மியா இருக்கு. அதுவும் இல்லாம OnePlus என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா, 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா. சோ அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் இஸ் a very good thing. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த போன்ல வந்து enhanced intelligent services அந்த பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா
என்னன்னா அந்த செட்டிங் வந்து டிஃபால்ட்டா ஆன் ஆயிருக்கும். அதுல போய் நீங்க ரீட் மோர் பண்ணீங்கன்னா OnePlus உங்க கால் டேட்டா, உங்க SMS டேட்டா, உங்க லொகேஷன் டேட்டா எல்லாத்தையும், ஆப் யூசேஜ் டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. ஆனா OnePlus என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கலெக்ட் பண்றது இல்ல, அந்த கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாம் சிஸ்டம்லயே என்கிரிப்ட் பண்ணி அதுலயே ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு OnePlus சொல்றாங்க. ஆனா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இது வரைக்கும் சேஞ்ச் ஆகல. சேஞ்ச் பண்ற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் இருக்குங்க. ஒருட்டே இன்னொரு விஷயம் நான் அட்ரஸ் பண்ண விரும்புறேன். என்னன்னா, நிறைய பேர் வந்து OnePlusல கோட் விடுதுன்னு வரி பண்றீங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் டிஸ்பிளேல அந்த பிரச்சனை இருக்கு, நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நான் இந்த Nord 3 வச்சு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இதுல ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் தான் வந்திருக்கு நாங்க ரிவ்யூ பண்ற டைம்ல. அண்ட் அது ஒரு கன்சர்ன் தான் கண்டிப்பா. ஆனா OnePlus என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போன் எடுத்துட்டு அவங்க சர்வீஸ் சென்டர் போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தந்துருவாங்க அப்படின்னு. யாராச்சும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்திருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இதாங்க OnePlus Nord 3. இதோட பிரைஸ் என்ன வச்சிருக்காங்க? 34,000 பேஸ் வேரியன்ட்டுக்கு, 38,000 16GB 256GB வேரியன்ட்டுக்கு. பிரைசிங் வந்து நிறைய பேர் எக்ஸ்பென்சிவா தோணும். ஏன்னா இது வரைக்கும் உள்ளதுலயே எக்ஸ்பென்சிவான நாட் போன் இதுதான். ஆனா இதுல இருக்க ஃபீச்சர்ஸ், இதுல இருக்க ஹார்ட்வேர் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்திருக்கனால பிரைசிங் வந்து கரெக்டா தான் வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம டீல்ஸ் டிஸ்கவுண்ட்ல போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் 32,000-31,000 வருதுன்னா, இல்ல டிஸ்கவுண்ட் டைம்ல வந்து உங்களுக்கு 30,000 வருதுன்னா, கண்டிப்பா Nord 3 வந்து ஒரு வெரி வெரி குட் அப்கிரேட் ஓவர் Nord 2T நான் கண்டிப்பா சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிளாக்ஷிப் லைக் கொடுத்துறாங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் டிஸ்ப்ளே குவாலிட்டி நல்லா இருக்கு. டிசைன் கூட பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. நிறைய விஷயம் வந்து OnePlus இதுல கரெக்டா செஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்வேன். 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துறாங்க. ஏன்னா பேட்டரி லைஃப் அண்ட் தெர்மல் எஃபிஷியன்சி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணோம் சாஃப்ட்வேர் அப்டேட் வச்சு. ஹோப்ஃபுல்லி OnePlus அதை பண்ணிடுவாங்க நான் நம்புறேன். ஆல்ரைட், நீங்க என்ன நினைக்கிறீங்க Nord 3 பத்தி? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடுங்க கிளிக். Trakin Tech தமிழ். 1 மணி நேரம் படம் நான் பார்த்தேன்டா. லெட்ஸ் கட்.